ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாதம். ஆமாங்க, முளைக்கட்டினது பச்சைப்பயிறு வச்சு நம்ம எப்படி ஒரு சாதம் செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ங்க. உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹார்மோன்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். அப்புறம் அம்மாக்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். வாங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பயிறு சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துருவோம். முதல்ல இப்போது நான் ஸ்பைசஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதாவது நம்ம இப்போது நாமெல்லாம் தாளிக்கிற அந்த பட்டை, பிரிஞ்சி இலை, அடுத்தது அன்னாசி பூ, அடுத்தது ஜாவித்ரி. அதாவது ஜாவித்ரி கொஞ்சமாக தாங்க யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஜாவித்ரி எடுத்திருக்கேன். அடுத்தது 2 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு 2, அதை நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்ததாக நம்ம வெஜிடபிள் பார்ப்போம். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீல நீல துண்டுகளாக வெட்டி வச்சது. தக்காளி 1, பெரிய தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். அடுத்தது கேரட் கொஞ்சம் சிறிதளவு எடுத்தால் போதுங்க, அது ஒரு ஃப்ளேவருக்காக தான். அப்புறம் அடுத்தது இந்த பச்சை மிளகாவும் ஒரு 3-4 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது முளை கட்டி வச்ச பச்சை பயிருங்க. இந்த பச்சை பயிரை நான் நாளே ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக முளை கட்டி அதை எடுத்து வச்சுருக்கேங்க. இது நான் 1 கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பாஸ்மதி ரைஸ்ங்க. பாஸ்மதி ரைஸ் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். ஓகே வீவர்ஸ், இப்போ நம்ம சமைக்க போகலாம். வானல் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே தேவையில்லைங்க, நெய் மட்டும் போட்டால் போதும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டு தாளிச்சுப்போம். ஸ்பைசஸ் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்ல ஒரு அரோமா ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு கிளறி விடுங்க. அது லைட்டாக செவர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிப்போம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் நிறத்தில் வந்துருச்சு, லைட் ப்ரௌனாக இருக்குது. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வதக்கி விட்டு கிளறி விடுங்க. அதோடையே சேர்த்து இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிப்போம். அதை நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு கிளறி விடுங்க வியூவர்ஸ். பார்த்தீங்களா, இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா கலந்து ஒரு மிக்சர் ஆகி நல்லா வதங்கி போச்சு. அடுத்தது கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு வதக்கி விடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிப்போம். அதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. இப்போ நம்ம முளை கட்டி வச்சுருந்த பயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணிப்போம். அதோடு சேர்த்து இதையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க வீவர்ஸ். அடுத்தது இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் இதை ரைஸை போட்டு வேக வச்சுருக்கேங்க. இப்போ அதில் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. கொதிக்கிற அளவுக்கு
ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் இப்போது இந்த வதக்கி வச்சுருந்த இதை மிக்சர் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க. நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, ரைஸோட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதை மூடி வச்சுடுவோம். இதை நம்ம ரைஸ் குக்கரில் மட்டும் செய்ய வேண்டியதுன்னு இல்லைங்க, ப்ரெஷர் குக்கர்லேயும் நீங்கள் செய்யலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி வச்சு பிரியாணி செய்கிற அதே மெத்தட்லேயே நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது மாதிரியும் செய்யலாம். அதை எனக்கு ரைஸ் குக்கரில் போடுறது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியுன்றதுனால நான் அதில் போட்டு சமையல் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஓகே வீவர்ஸ், இப்போ ரைஸ் குக்கரில் கீப் வார்ம் வந்துடுச்சு. இது ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சுங்க பாயில் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் வீவர்ஸ், இப்போ முளைக்கட்டின பச்சை பயிறு சாதம் ரெடி. இதை ஒரு தடவை ரைஸ் உடையாத அளவுக்கு பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video. Thank you.